ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துகள். நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டின்னருக்கு பவ்யாலேருந்து ஏதோ சாப்பிட போகிறோம். அதான் உங்ககிட்ட அன்பாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏதோ பார்க்க போகிறோம். வாங்க. என்ன வந்திருக்கு? அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்சிங். என்னடா தீபாவளி பட்டாசு மாதிரி இருக்கு? அது பட்டாசு. என்னது அது? என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. அதனால் இதுலேருந்து எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் தீபாவளி பட்டாசு மாதிரி நிறைய வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பிடும்போது தீபாவளி பட்டாசு வெடிக்க போகிறோம். வாயில் வெடிக்க போகுது தீபாவளி பட்டாசு. இதுதான் அந்த ஹோட்டல். இது அண்ணா நகரில் இருக்குது, பவ்யம் ஹோட்டல். வெஜிடேரியன் தான் இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தோசை மாதிரி சர மாதிரி இருக்கிறது என்னென்னு ஓப்பன் பண்ணால் அநேகமாக இது தோசையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. ஸ்லோ 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 ஸ்லோ. தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள தோசை இருக்கு. எடுக்க முடியாது. பிக்சர்ல அழகா தோசை அரைஞ்சு வச்சிருக்காங்க. தோசை என்னன்னு தெரியுது. அவ்வளோதான் வந்திருக்கா? இது வந்து கிட்டா தோசை. இது வந்து ஹாங்காங் நூடுல்ஸ். மேலே வந்து சாஸ் கொடுத்துருக்காங்க, டொமேட்டோ சாஸ். ஹாங்காங் நூடுல்ஸ். நூடுல்ஸ் எல்லாம் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? வெஜ்ஜு தான். எப்படி? சரி. இதெல்லாம் தான் சாப்பாடு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓபன் பண்ணி அப்புறமா அதெல்லாம் கலக்குறேன். பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து இட்லின்னு நினைக்கிறேன். இட்லியா? ஆமாம், பக்கத்துக்கு இட்லி வேறு இருக்குது. ஒரு கையில் ஓபன் பண்ணுறோம். என்னப்பா இது இந்த பக்கமாக இருக்குது, ஒரு கையில் ஓபன் பண்ணுறது? இதுதான் நூடுல்ஸ், ஹாங்காங் நூடுல்ஸ். இது அச்சுக்கு தான் நூடுல்ஸ். நானும் ட்ரை பண்ணுறேன். நீ காட்ட மாட்டேற எதையுமே. நானும் ட்ரை பண்ணணும். எதையுமே காட்ட மாட்டேற. இதுதான் அச்சுக்கு. நெக்ஸ்ட் இது பிடிக்கலடா, நான் அவனுக்கு இந்த சங்கு சக்கரத்தை ஓப்பன் பண்ண போகிறோம். சங்கு சக்கரம் பாரு. இட்லி வெளியவே கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன நம்ம தொட போகிறோம். யா, இதுவும் தோசை தான். இது வந்து மைசூர் மசாலா தோசை. இந்த மசாலா இல்ல, இது மைசூர் தோசை. இதுதான்ப்பா மசாலா. இதான்ப்பா மசாலா. மைசூர் தோசை. இதான் மசாலா. இது வந்து சாம்பார் வடை. ஸோ இது வந்து இதுதான் மைசூர் மசாலா தோசை. மசாலா இருக்குது, பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. இது வந்து நார்மல் கீ பொடி தோசைன்னு நினைக்கிறேன். பொடி தோசை. ஓபன் பண்ணி இதுக்காக எப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு இது வந்து 14 இட்லி. 14 இட்லி ஆயிடுச்சு. இது சாம்பார், அது தயிர் வடை, சாம்பார், சட்னி, தோசை. ஸோ அவ்வளோதான் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்.